வணக்கம் நண்பர்களே, வேட்டு தமிழ் நியூஸ் சேனலுக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் எட்டியதற்கு உங்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவும் அன்பும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய சக்தி. இன்னும் மேலும் ஆன்மீக செய்திகள், கோவில் அப்டேட்ஸ் பெற எங்கள் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். திருவண்ணாமலையில் பௌர்ணமி மற்றும் புத்தாண்டு கிரிவலம் முடிந்ததைத் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் இன்றைய தினம் குறைந்துள்ளது. நேற்று வரை 6 மணி நேரம் வரை காத்திருப்பு இருந்த நிலையில் இன்று விரைவான தரிசனத்திற்கு உகந்த நாளாக உள்ளது. 14 கிலோமீட்டர் கிரிவலம் பாதையில் சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பிப்ரவரி 1 பௌர்ணமி தைப்பூசத்துடன் சேர்வதால் கூட்டம் அதிகரிக்கும். திருமலையில் உள்ள வெளிவட்ட சாலையில் காலி மது பாட்டில்கள் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து டிடிடி நிர்வாகம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. புனித மலைப்பகுதியில் மதுபானம் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மீண்டும் ஆய்வு செய்யப்படுகிறது. மேலும் மார்ச் 3, 2026 அன்று சந்திர கிரகணம் காரணமாக 10 மணி நேரத்திற்கும் மேலாக கோவில் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 3 அன்று 88,000 பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். அடுத்த நியூஸ், சபரிமலையில் மகர விளக்கு திருவிழா சீசன் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. நெய்யபிஷேகம் ஜனவரி 18 வரை தொடரும் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. சன்னிதானத்தில் ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் பாரம்பரிய வனப்பாதைகளில் நடைபயணம் மேற்கொண்டு வருவதால் கூட்டம் அதிகமாக உள்ளது. மேலும் நீண்ட நாள் நிலுவையில் உள்ள மாஸ்டர் பிளான் பணிகளுக்கான நில அடையாளம் காணும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. அடுத்து வருவது அயோத்தி ராமர் கோவிலில் குளிர்காலத்தை கருத்தில் கொண்டு தரிசன நேரம் காலை 7 மணி முதல் இரவு 9:15 மணி வரை என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிராண பிரதிஷ்டா ஆண்டு விழா மற்றும் புத்தாண்டை தொடர்ந்து பெரும் கூட்டம் வருவதால் பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பக்தர்கள் பைகள் மற்றும் மின்னணு சாதனங்களை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அடுத்து வருவது புத்தாண்டை முன்னிட்டு காசி விஸ்வநாதர் கோவிலில் பக்தர்கள் வருகை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளது. சமீப நாட்களில் 5 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொது பக்தர்களின் தரிசனத்தை எளிதாக்கும் வகையில் VIP தரிசனங்கள் அடிக்கடி ரத்து செய்யப்பட்டு பொதுக்கூட்ட நிர்வாகம் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து வருவது மும்பை சித்தி விநாயகர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சிந்தூர லேபன பூஜை ஜனவரி 7 முதல் 11 வரை நடைபெற உள்ளது. இந்த காலகட்டத்தில் மூலவர் விநாயகர் திரை போடப்பட்டு மறைக்கப்படுவார். பக்தர்கள் பிரதியமைக்கு தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு பூஜை பக்தர்களிடையே பெரும் பக்தி உற்சாகத்தை ஏற்படுத்தும். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூசம் திருவிழா பிப்ரவரி 1, 2026 முன்னிட்டு தயாரிப்புகள் தொடங்கியுள்ளன. ஜனவரி 22, 23 தேதிகளில் கொடியேற்றம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறப்பு தரிசனம் மற்றும் விஞ்ச்/ரோப் கார் டிக்கெட்டுகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்ய பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஐயப்ப பக்தர்கள் வருகையால் கூட்டம் தொடர்கிறது. அடுத்து வருவது கோயம்புத்தூர் மருதமலை முருகன் கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக 5.20 கோடி மதிப்பீட்டில் புதிய லிஃப்ட் வசதி மற்றும் சாலை மேம்பாடு தொடங்கப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களுக்கு இது பெரும் நன்மையாக உள்ளது. மேலும் மருதமலை மலையில் 160 அடி உயர முருகன் சிலை அமைக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஆசியாவிலேயே உயரமான முருகன் சிலையாக அமையும்.